இந்த சீமான் ஒரு மனிதன், ஒரு நடிகனா டைரக்டர், அவரை எனக்கு நல்லா பிடிக்கும். நல்ல தமிழுக்காண்டி வாதாட இழந்த தமிழுக்காக போனாரு. திடீர்னு ஏதோ தடாவில் பிடிச்சிட்டு போனாங்க. எல்லாம் பண்ணாரு. நல்ல மனுஷன், நல்லா செய்தாரு. நானும் பெருமையா பேசினேன். 3 நாளைக்கு முன்னால Facebookல வருது, அதுல காவிகளுக்கு சமர்ப்பணம்னு போட்டு வந்துச்சு. என்ன ஒண்ணு பார்க்க, அவர் எந்தோ ஒரு மேடையில பேசுறார், ஒரு அரங்கத்துக்குள்ள. அந்த அரங்கத்துக்குள்ள பேசும்போது தான் நினைச்சு, சீமான் அல்ல, சீமானங்கட்டவன் வந்தான். உண்மையிலேயே எனக்கு வேதனையாக போய்விட்டது. அவன் பேசுகிறான், என்னடா உலகத்துல நான் வேணா காட்டுறீங்க, இப்ப போட்டு காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். ஆமா, என்னடா உலகத்துல இப்படி ஒரு சாமியா? அப்ப நான் என்ன சாமின்னு பாக்குறேன். அவன் பேசுறான், அது ஒரு சாமியா? அவ குளிக்க போறாளாம். அவதான் உலக லோகமாதா ஆயிட்டே. ஆமா, அவ குளிக்கணும்னா உடனே ஒரு பெரிய அரங்கத்தை வச்சு குளிக்கலாமே. அவ என்ன பண்ணிட்டா, அழுக்க உருட்டி அங்கிட்டு வச்சு அது புள்ளியாரா வச்சுக்கிட்டு, மோனே நான் குளிச்சுட்டு வரேன் பாத்துக்கடான்னு சொன்னா. இது என்னோட வேடிக்கையான சாமி, இப்படி ஒரு சாமி உண்டா? அந்த சாமி குளிக்குதான். அதுக்கடையில அங்க இருந்து ஒருத்தன் வாரான், பாண்டப்பைய. அவன் சொல்லுதான், பாண்டப்பையன்னு சொன்னது யாரு தெரியுமா? என் அப்பன் சுடலையை கட்டி காக்கும் ஈசன் சிவபெருமானை சொல்லுகிறான். கிடைத்தால் போதுமடா, இனி நீ எந்த மேடைக்கு போனாலும் உனக்கு எதிரியாக சிவச்சந்திரன் வருவாரா? உணர்ந்தவல்லான் இறைவனை பேதனவே பேசியவன் எவன் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. அவன் பேசுகிறான். ஒரு பாண்டியன் வந்தான், ஓடி வாராராம். வந்த உடனே பாக்குறார், உடனே காலை பிடிச்சிருக்கான். அங்க போகாத, எங்க அம்மா குளிக்கான்னு. உடனே எட்டி பார்த்தான், எங்க அம்மையா? இல்ல என் பொண்டாட்டி அங்க குளிக்க நான் பார்க்க போறேன். ஷீ உடு, எங்க அம்மா. உடனே அவன் சொல்லுவான், இது என்னடா நமக்கு தெரியாம இடையில அந்த கதையை சரி, இது என்ன நமக்கு தெரியாம இடையில பிறந்துட்டு அப்படின்னு சொன்னான். தப்புன்னு வெட்டிட்டான் கொலகார பையன். யார சொல்லுங்க? ஐயனே. தப்புன்னு வெட்டிட்டான் கொலகார பையன். சிவபெருமான் கொலகாரன். உடனே அவன் அங்க இருந்து ஓடி இருந்தாலும், ஐயோ என்ன கொல்லிட்டீங்களே என் மகன். இவருக்கு உடனே சொல்லு, உனக்கு போனா எனக்கு தெரியாம எப்படி நீ பிள்ளை பெத்த? இந்து மதம், கணவன் மனைவி, துரு கல்யாணம், வைபவங்கள் எல்லாமே தத்துவம் என்பதை இந்த நாய்களுக்கு இவன் சொல்லுவான். அவன் சொல்றான், ஐயா எங்க ஊர்ல எங்க அக்கா தங்கச்சி, எங்க மாமி மருமவ, எங்க மதினிமாரு எல்லாரும் குளிச்ச போனா சோப்பு இல்லாட்டம் செங்கல் இல்ல ஓட்டாங்கண்ணியை வச்சாவது தேய்ச்சி எடுத்து சுத்தமா குளிச்சுட்டு வருவா. ஆனா இவா ஒரு புள்ளியார் செய்யக்கு அழுக்கு உருட்டினாலாம். புள்ளன்னா 3 கிலோ, அதிலும் புள்ளியார்னா 6 கிலோ. 6 கிலோ அழுக்க உடம்புல இருந்து உருட்டி வச்சான்னா இவரு பாண்டச்சிருக்கிங்கிறான். என் தாய் பார்வதியை இந்து மதத்திலே தெரியும். Facebook ஓபன் பண்ணி பாருங்க. இவனுக்கு, இவன் தமிழனுக்கு பாடுபடுகிறான் என்று நினைத்தேன். இப்பொழுதுதான் தெரிகிறது, இவன் எதையோ பெறுவதற்காக சிறுபான்மை என்ற பெயரில் கைக்கூலி வாங்கிக் கொண்டு இந்து மதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறான், இந்து மதத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எச்சரிக்கை, நாராயணனை படைத்தவன் ஒரு நாளும் உருப்பட்டது கிடையாதடா, முடியாதடா. ஆமா, யாரவே குடல் தோண்டி சாமியடா, உலம் காக்க நான் வருவேன். என் அன்பு மக்களே, அந்த நிலையில் அவன் நமது இந்து தர்மத்தையும் கிருஷ்ணனையும் பாஞ்சாலியும் நாரதனையும் அத்தனையும் கேவலமாக பேசுற. அங்க ஒரு கூட்டம் கைத்தட்டு ஹாஹான்னு சிரிக்கிறது. அது Facebookல வந்திருக்கிறது. இப்படி இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது என்னடா தலையெழுத்து? ஒருத்தன் என்னன்னா ராமர் பாலம் போட்டாராங்கிறான், என்ன ஒருத்தன் கொத்தனாரான்னு கேட்கிறான். அது ஏன்டா எங்களை மட்டும் சொல்றேன்? ஒருத்தன் தாலியை பிடிச்சா இருக்கிறான். இவன் தாலி பிடிச்சா இருத்தானே பெண்ணடிமை தரன்னு சொல்லி என் முகமதிய சகோதரர்களை கூப்பிட்டு இதை எடுத்து போடுங்கன்னு சொல்ல முடியுமா? இவனால் வெட்டி விடுவான் ஐயா, தெரியுமா? அப்ப நாம என்ன பொறுத்து கொண்டிருக்கிறோம்? பூமி ஆள்வோம், பொங்கி எழுது கொண்டு இருக்கிறவர்கள் சீக்கிரம் காணால போகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் யாராவது இருந்தாலும் நெத்தியில பட்ட பொட்டு இவைகளை போடாமல் வெளியே வரப்படாது.